ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏழு எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான 362 வேகன்சி வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10th தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி A to Z இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/11/2025 எண்டு டேட், அதாவது அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/12/2025 தான். சரிங்களா? ஒன் டைம் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடுங்க. இதுக்கு வந்து விண்டோ ஆப்ஷன், அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து கிடையாது. கரெக்டாக ஒன் டைம் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாதவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள். ஹவு டு அப்ளை வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ், சரிங்களா? இது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க இந்த போஸ்ட்டுக்கு பேர். எவ்வளோ போஸ்ட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியாங்க பார்த்தீங்கன்னா 362 போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு ஜாப் நேச்சருமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 10th பாஸ் தான். 10th பாஸ் வந்து நீங்கள் வந்து 14/12/2025 முன்னாடி வந்து நீங்கள் 10th கிளியர் பண்ணிக்கணும், அதாவது 10th பாஸ் பண்ணிக்கணும். அதான் எலிஜிபிலிட்டி. இதுக்கான ஏஜ் கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அது போக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? இந்த 18 வயசு வந்து உங்களுக்கு இந்த 14/12/2025 முன்னாடி உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். சரிங்களா? அதான் கான்செப்ட்டு. உங்களுக்கு இந்த 25 வயசுக்கு மேலே இருந்தாலும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே தனித்தனி ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி, ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிலாக்ஸேஷனை வாங்கிக்கலாம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பொறுத்த மட்டும் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து 30 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். பிடபிள்யூபிடியில் வந்து ஜென்ரல் இடபிள்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷனு, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களோட வயசு வந்து 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான பே ஸ்கேல், அதாவது உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 58,900 வரைக்கும் இருக்கும். அதாவது இது வந்து 7th பே தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் செலெக்ஷன், எந்த ப்ரொசீஜரில் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாம் இருக்கும், Tier 2 எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதுக்கு வந்து ஃபிசிக்கல் அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. Tier 1 Tier 2 அப்புறம் வந்து டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த 3 ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாம் பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் 1 ஹவர். சரிங்களா? 100 கொஸ்டின் 1 ஹவர். இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டினும், குவான்டி ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸ் வந்து 20 கொஸ்டின், ரீசனிங் வந்து 20 கொஸ்டின், இங்கிலீஷில் ஒரு 20 கொஸ்டின். சரிங்களா? மொத்தம் ஒரு 100 கொஸ்டின் 1 ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 100 கொஸ்டின் 100 மார்க்கு. மைனஸ் மார்க் இருக்குது. மைனஸ் மார்க் எப்படி பார்த்தீங்கன்னா 0.25, அதாவது 4 கொஸ்டின் தப்பாக இல்லைங்கன்னா ஒரு ரைட்டாக இல்லைனா கொஸ்டின் வந்து ராங் ஆகும். அதான் கான்செப்ட். 1/4 நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் கொடுக்குறதுல கண்டிப்பாக உங்களுக்கு நாமினேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாம அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Tier 2. Tier 2 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராகிராஃப் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் வந்து 150 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த கிராமர் ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து மொத்தம் வந்து ஒரு 150 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? Tier 2 எக்ஸாம் பொறுத்த மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு 50 கொஸ்டின், அதாவது 50 மார்க் இருக்கும் உங்களுக்கு வந்து Tier 2 வந்து. அந்த 50 மார்க்கில் நீங்கள் 20 மார்க் எடுத்தாலும் நீங்கள் குவாலிஃபை தான். அப்போ உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாம் தான். Tier 1ல் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கோங்க. Tier 2 எக்ஸாமும் அதாவது 9 மார்க்கு 1 ஹவர் தான் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பேராகிராஃப் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த கிராமரட்டிக்கல் எரர்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் சென்டர் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த ஒரு 7 சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 7 சென்டரில் உங்களுக்கு நியர்பையில் எந்த சென்டர் இருக்கோ அதுக்கு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் பர்சன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 550 ஃபீஸ் வந்து. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ்னால் இந்த ஓபிசி கேண்டிடேட்ஸை பொறுத்த மட்டும் 650 ஃபீஸு. இந்த ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் மோடு தான். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆன்லைன் மோட், ஸோ ஃபீஸுமே ஆன்லைன் மோடு தான். இந்த எக்ஸாம் வெறும் எம்டிஎஸ் போஸ்ட் தான். இருந்தாலுமே 550 650 சொல்லிட்டு எக்ஸாம் ஃபீஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து காம்படிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். யாருமே பெருசாக அதில் வந்து அதாவது 500 650 550 சொல்கிற இடத்துல அப்ளை பண்ணி பெருசாக யாரும் எழுத மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். ஓகே, இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம்.